ஆதித்யா. இந்த வீடியோவில் நான் சின்னதாக ஒரு 2 நல்ல விஷயம் சொல்லலான்னு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் யாராவது இதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒன்று, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்தவன் என்ன பண்ணுறான், அடுத்தவன் எங்கே போகிறான், என்ன சாப்பிட்றான், அவன் என்ன வேலை பார்க்குறான், பிஸ்னஸ் பண்ணுறான், எவ்வளோ சம்பாதிக்கிறான், அதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இன்டர்ஃபியர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. எந்த கடைக்கு போகிறான், எங்கே போகிறான்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ நானே பக்கத்து வீட்டுக்காரன் எங்கே போகிறான், எதிர்த்து வீட்டுக்காரன் எங்கே போகிறான், மத்தியானம் எங்கே போகிறான், என்ன வேலை பார்க்குறான், எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணவும் கூடாது, இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அப்படி நான் பண்ணவும் மாட்டேன். அதெல்லாம் ஒரு அசிங்கமான விஷயம். சரிங்களா? அந்த அசிங்கத்தெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா சில பேர் எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர்லாம் சம்மந்தமே இல்லாத சில பேர்லாம் என் லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். அடுத்தவன் என்ன பண்ணுறான்றதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. இன்னொன்று முக்கியமான விஷயம், என் ரிலேஷனே ஒருத்தர் சொன்னார். ஒரு 6 months to 1 year பேக் சொன்னார், தம்பி உன்னை பற்றியும் ஏதோ ஒரு ஆடியோ வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு, அது வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும், அது உங்கள் ஆடியோவா அப்படின்னு சொன்னார். உங்கள் ஆடியோவா? அது தெரில அங்கிள், நான் ஏதோ வேலையாக இருந்தேன், நான் தெரில அங்கிள்னு சொல்லி விட்டுட்டேன். பட் எனக்கு தெரில. அதுக்கப்புறம் நான் யார்கிட்டயா கேட்டிருந்தனாலோ இல்லை யார்கிட்டயா விசாரிச்சிருந்தனாலோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளமுக்கு சால்வ் கிடச்சிருக்கும். இப்போ என்னென்னா, எனக்கும் சரி எங்கள் அப்பாவுக்கும் சரி ரொம்ப நாளாகவே சஸ்பீஷியஸாக இருக்குது. வீட்டில் ஏதோ சம் ஸ்டஃப் இருக்குன்ற மாதிரி நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் பேசுகிறதுல யாரோ கேட்குறாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பாவும் சொல்கிறாரு. ஸோ அப்போவே நாங்கள், அப்பாவும் நல்ல மனுஷர், அவர் ஹெல்ப் கேட்டார், ஹெல்ப் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. ஸோ இப்போ அடுத்தவன் இது யார் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ என் ரிலேஷன்ஸோ என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் என்னை பற்றியோ எங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது தப்பான ஆடியோவோ இல்லை வீடியோவோ, ஏதாவது தப்பான ஆடியோ தப்பான வீடியோ ஏதாவது வந்துச்சுன்னா எங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? 2வது, இனிமேலாச்சும் நீங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா இனிமேல் அந்த அசிங்கத்தை பண்ணாமல் இருங்க. நம்ம யாராவது ஒருத்தர் ஏதாவது கெட்டது பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம அந்த கெட்டதை பண்ணக்கூடாது. நம்ம நல்லதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அவங்க கெட்டது பண்ணால் பண்ணட்டும், அவங்க ஸ்டாப் பண்ணட்டும் விடுவாங்க. நம்ம கெட்டதை, நம்ம யாராவது ஒருத்தர் கெட்டது பண்ணுறன்றதுக்காக நம்ம அந்த கெட்டதை ஃபாலோ பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ யாராவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். 2வது, வயித்தெரிச்சல் படாதீங்க. நீங்கள் எவ்வளோ நீங்கள் பெரிய ஆள் ஆகணுமா, காசு சம்பாதிக்கணுமா, சம்பாதிங்க, பெரிய ஆள் ஆகுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சுவாமிகிட்ட வேண்டுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். பட் அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது, அடுத்தவன் காசு சம்பாதிக்கக்கூடாது, அடுத்தவன் நாசமாக போயிடணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்தை வச்சுக்காதீங்க. இதுவுமே எனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு குரூப் ஒரு குரூப்பில் ஒரு ஃபேமிலியோ ஒரு 2 ஃபேமிலியோ எனக்கு இந்த மாதிரி கெட்டது நினச்சிட்டு இருக்காங்க. ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, வயித்தெரிச்சல் பண்ணுறாங்க. அது எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ வயித்தெரிச்சல் படாமல் இருங்க. இன்னொன்று, இப்போ அதே மாதிரி தான், இப்போ நான் சம்மந்தமே இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்க காசு சம்பாதிக்கக்கூடாது, இல்லை அவன் காசு சம்பாதிக்கக்கூடாது, இவன் காசு சம்பாதிக்கக்கூடாது, அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் நாசமாக போயிடணுன்னு அப்படி நான் நினைக்க மாட்டேன். ஒன்று, எனக்கு அந்த மாதிரி கெட்ட எண்ணம் கிடையாது. 2வது, அவனுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ரிலேஷன்ஸாக இருந்தாலும் வயித்தெரிச்சல் படக்கூடாது. ஃபஸ்ட்டு அவன் முன்னேறக்கூடாது அப்படின்னு வயித்தெரிச்சல் படக்கூடாது. எல்லோரும் நல்லா இருக்கணும், காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கணும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் யாராக இருந்தீங்கன்னா வயித்தெரிச்சல் படாமல் இருங்க, நல்லது பண்ணுங்கள். ஒன்று, நம்மளால் முடிஞ்சால் யாருக்கா நல்லது பண்ணணும், பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை வயித்தெரிச்சல் படாமல் இருங்க, அடுத்தவங்க ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லை அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காமல் இருங்க, ட்ரபிள் பண்ணாமல் இருங்க. சரிங்களா? நான் நல்லதே நினைப்போம், நல்லதே பண்ணுவோம், நல்லது பண்ணுங்கள். சரிங்களா? வயித்தெரிச்சல் படாமல் இருங்க.